Hi guys, welcome to InfoSimple. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கெட்டிங் ஸ்டார்டட் வித் JavaScript. நம்ம ஃபர்ஸ்ட் JavaScript கோடை ரன் பண்ண போகிறோம். ஓகே, JavaScript கோட் ரன் பண்ணணுன்னா ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுமா லேப்டாப்லனா? மோஸ்ட்லி நோ. பிகாஸ் நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர்லேயே JavaScript ரன் பண்ணுற இன்ஜின் இருக்குண்டு. ஸோ ஃபார் க்ரோம் இட்ஸ் V8 இன்ஜின், வெர்ஷன் 8 இன்ஜின். ஸோ அதே மாதிரி ஃபயர் ஃபாக்ஸுக்கும். ஓகே, ஸோ எப்படி ஓப்பன் பண்ணால் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட்ன்ற அந்த எலிமெண்ட் லாஸ்ட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களோட லேப்டாப் வந்து அப்படியே மொபைல் வெர்ஷனில் இது வந்துடும், ப்ரௌசரோட டேபு. அங்கே கன்சோல் அப்படின்னு ஒன்று இருக்கும், எலிமெண்ட்ஸ்க்கு அடுத்து கன்சோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம JavaScript கோடை ரன் பண்ண போகிறோம். இந்த இடத்துலையே நான் வந்து JavaScriptலாம் கற்றுக்கிட்டு இங்கேயா ரன் பண்ண போகிறேன்னா நோ. நம்ம இந்த இந்த டுட்டோரியலில் நம்ம ஒரு கோட் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், இந்த இடத்துலையும் நம்ம JavaScripட்டை ரன் பண்ணலாம். ஏதாவது எரர் மாதிரி வந்துச்சுன்னா இங்கே நம்ம JavaScript கோட் ரன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எந்த எரர்னால் இங்கே காட்டும். ஸோ கன்சோலில் நம்ம ஃபஸ்ட் டைம் JavaScript கோடை ரன் பண்ண போனோம். ஸோ எந்த ஒரு விஷயம் இருக்கிறது பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி, பிள்ளையார் சொல்லி இயேசு சொல்லி போடுற மாதிரி ப்ரோக்ராமர்ஸ்க்கு ஒரு சொல்லி இருக்குது, தட் இஸ் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறது. ஸோ JavaScriptல இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கன்சோல் டாட் பிரிண்ட்டுக்கு பதிலாக இங்கே லாக்னு இருக்கும். ஸோ கன்சோல் டாட் லாக் ப்ராக்கெட்குள்ளே அந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் எதை கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹலோ அண்ட் வேர்ல்ட் கொடுத்துட்டு கடைசியில் இதை போட்டுட்டு ஸோ என்டர். ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகிடுச்சு. எஸ், இப்போ நீங்கள் ஒரு பேசிக் பிகினர் JavaScript கோடராக மாறிட்டீங்க. சும்மா சொன்னேன், பட் ஓகே, நம்ம பிளேயர் சொல்லி ஆரம்பிச்சாச்சு. ஸோ கோர்ஸ் டுட்டோரியல் நீங்கள் ஒரு நல்ல டுட்டோரியல் ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய கோட் எடிட்டர் விசுவல் ஸ்டுடியோ கோட். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்குக்கானது அது இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் விண்டோஸ்க்கான இது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். HTML CSS டுட்டோரியல் என்னோடது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலேயே நான் இன்ஸ்டால் பண்ணி அதிலே யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இன்ஸ்டால் பண்ணணும்னா அதை கிளிக் டவுன்லோட் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டே போய் கடைசியில் ஃபினிஷ்னு கொடுத்திங்கன்னா போதும், தானாக இன்ஸ்டால் ஆகிடும். ஈஸி தான், அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இல்லை. ஓகே, ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகி நீங்கள் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அதை நீங்கள் அப்படியே index.html CSS டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா புரியுது. index.html பேர் கொடுத்து சேவ் பண்ணிக்குவோம். இப்போ மோஸ்ட்லி JavaScript கோட் எல்லாமே ரெண்டு இடத்துல தான் ரன் பண்ணுவாங்க. நம்பர் 1 இந்த இது தான், HTML ஃபைலுக்குள்ளேயே JavaScript கோடை ரன் பண்ணுறது. எப்படின்னா இப்போ நம்ம HTML ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேக்குள்ளே ஏதாவது ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ JavaScript கோடை எப்படி ரன் பண்ணுறது? அதே மாதிரி JavaScriptக்கு ஒரு டேக் இருக்குது, அதுதான் ஸ்கிரிப்ட் டேக். ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நீங்கள் JavaScript கோடு போட்டால் அது ரன் ஆகும், ஒர்க் ஆகும். இதுதான் அந்த ஸ்கிரிப்ட் டேக். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ JavaScript கோடு வேணால் போடலாம். HTML ஃபைலுக்குள்ளேயே JavaScript கோடை ரன் பண்ண முடியும். அதுதான் இது. ஓகே, ஸோ இதில் நம்ம console.log போவோம். console.log you find me. ஓகே, இப்படி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் சேவ். அண்ட் இந்த பார்த்த காப்பி பண்ணி நம்ம க்ரோமில் போடுவோம். ஓகே க்ரோம் ஓப்பன் ஆகும். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் ரன். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருது. எங்கே அந்த யூ ஃபைண்ட் மீ? எஸ், கன்சோலில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம console.log கொடுத்துருக்கோம், லாக் பிரிண்ட். ஸோ கன்சோலில் தான் அது போய் பிரிண்ட் ஆகும். இன்ஸ்பெக்ட் பண்ணி எதுக்கும் செக் பண்ணிடுவோம். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். கன்சோலில் போய் பார்ப்போம். கன்சோலில் போய் பார்த்தா ஓகே, எஸ், யூ ஃபைண்ட் மீ வந்துருச்சு. வாவ். ஸோ நீங்கள் ஒரு JavaScript கோடை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இனிமேல் எல்லாமே ஈஸி தான். இனிமேல் அடுத்த கோர்ஸ் வந்து பெரிய இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட், அரேஸ், ஃபங்க்ஷன், லூப்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ES6லாம் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க VS கோடை. நெக்ஸ்ட் வே ஒன்று இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான். ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி அதை சேவ் ஆஸ் ஒரு JavaScript ஃபைல் மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அது ஈஸி தான். சேவ் ஆஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் வேணால் பேர் கொடுங்க. நான் இப்போ ஸ்கிரிப்ட்னு கொடுக்குறேன், நீங்கள் JavaScriptனே பேர் வச்சுக்கோங்க. அண்ட் பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக JavaScript அப்படின்னு அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க, சேவ் பண்ணுங்கள். ஸோ இது script.js. இது JavaScriptக்கு எக்ஸ்டர்னல். ஸோ CSSல எப்படி இன்லைன் CSS எக்ஸ்டர்னல் CSS மாதிரி JavaScriptை
ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணி அதுலேயும் ஜாவாஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தனியாக க்ரியேட் பண்ணியாச்சு, அதில் console.log போட்டு நம்ம ரன் பண்ணலாம். மொத்தம் 2 வகையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இன்னும் நிறைய டாபிக் பார்ப்போம். பேசிக் பிகினர் ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியலில் மாறுவோம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குட் பை.